ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய டபரா வச்சுட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியாக வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எப்பவுமே நம்ம சிக்கன் மட்டன் இந்த ஐட்டம்லாம் செய்யும் போது வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனால் தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நல்லா வதக்கிக்கிறேன் நான். வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டுக்கலாம். நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அதை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சாலே இஞ்சி பூண்டு ஒரு மாதிரி கசப்பு தன்மை மாதிரி வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டால் நல்லா கலர் வரும். நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேணான்றதுக்காக நான் தக்காளிக்கு முன்னாடி மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டுக்கிறேன். நான் போடும்போது நல்லா பிரியாணி நல்லா கலராக வரும். அதனால அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துது காமிக்க முடியல. நீங்கள் அதெல்லாம் போட்டுருங்க. அடி பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் கை விடாத கலர்னீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்புலாம் சேர்த்துருக்கேன். அதை வீடியோவில் காமிக்க முடியல. நீங்கள் அதை மறக்காத சேர்த்துக்கோங்க. இப்போ நான் புதினா போட்டுக்கிறேன். புதினா நம்ம எப்பவுமே தக்காளி போட்டதுக்கு அப்புறம் வதக்குனா அது நல்லா இருக்கும். லாஸ்டாவும் போட்டுக்கலாம். நான் இப்பயே போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் பிரியாணி மசாலாவும் தனியாக தூளாக சேர்த்துருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டது கலருக்காக போட்டேன். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மட்டன் பீஸ்ல போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன், 1 கிலோ மட்டன் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. நான் இப்போ பாதி தண்ணி ஊற்றிருக்கேன் மட்டன் வேகிறதுக்காக. மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம கறி வேக டைம் கொடுத்து வேக வச்சுக்கலாம். கறி பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும். நல்லா கம்மன் வாசனை நல்லா இருக்கு. நம்ம பாதி தண்ணி தான் ஊற்றணும் இல்லையா? இப்போ அந்த மீதி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி இது நல்லா இப்போ இன்னொரு வாட்டி கொதிக்க விட்டுக்கலாம். மட்டன் பீஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா மட்டன் 90% நல்லா வெந்துச்சு. இன்னும் 10% வந்து நம்ம அரிசி போடும் போது அந்த இதில் வெந்துடும். இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன். 1 கிலோ அரிசி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாசுமதி ரைஸ் தான் போடுறேன். அரிசி உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நான் இங்கே போட்டு அழுத்தி கலர்னிங்கன்னா அரிசி உடைய சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப பொறுமையாக நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சமையலுமே நம்ம செய்யறத பொறுத்து தான் இந்த டேஸ்ட்லாம் வருது. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை அரிசி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். நம்ம கலரே போடல, ஆனால் அது கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அதனால தான் நம்ம எண்ணெயில் எப்பவுமே மிளகாத்தூள் போட்டுருவோம். இப்போ மூடிக்கலாம். சிம்முக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியும்
நம்ம போட்ட அரிசியும் சம பங்கு வந்துடுச்சு இல்லையா? இப்ப வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல இருந்து கொஞ்சம் அனல் குறைச்சுக்கலாம். எப்பவுமே ஒரே தீயிலே வச்சு வேக வைக்கக்கூடாது. நம்ம மாத்தி மாத்தி வச்சா தான் சாதம் நல்லா குழையாத உதிரி உதிரியா வரும். பாருங்க சாதம் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்ப இதுல வந்து நம்ம ஃபுல் சிம்ல வச்சுக்கணும் இப்போ. ஃபுல் சிம்ல மாத்திட்டோம். இப்ப தம் போட்டுக்கலாம். தம்முன்னா பெரிய அது இல்ல. நம்ம மூடி போட்டு மேல ஒரு வெயிட் வச்சாலே போதும். அது நல்லா தம் ஆயிடும். இப்ப தண்ணி அரிசி நம்ம கரெக்ட்டா பக்குவமா வந்துருச்சா? இப்ப நம்ம தம் போடும்போது சாதம் உதிரி உதிரியா வந்துரும். உங்களுக்காக நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சாதம் எப்படி உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இதுதாங்க பக்குவம். நம்ம இது கடையில போய் நெறைய காசு குடுத்து வாங்குறது, நம்ம வீட்லயே நம்ம பசங்களுக்கு அழகா செஞ்சு குடுத்துக்கலாம். தம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்துட்டேன். சாப்பாடு ரெடி. தேங்க் யூ.